Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான சிக்கன் சுக்கா வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 600 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா ஆல்ரெடி கழுவி மஞ்சளும் உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி நம்ம ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஊறட்டும். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை இலைகள் அலசி ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் வதக்கின பிறகு இது கூட நாம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணணும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா நமக்கு ப்ரௌனாக வதங்கி வரணும். ஸோ இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் சூப்பராக ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுக்கா வறுவலுக்கு அதிக தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு தக்காளி இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இது நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கும் போது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வதக்குனா போதும். ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் நான் மஞ்சள் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணலை. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் கலரிங் நல்லாயிருக்கும், காரம் குறைவாக இருக்கும். இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் இல்லைனா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா பவுடர் எப்படி வீட்லேயே அரைக்கிறதுன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கலனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நான் மூடி எடுத்து காட்டுறேன். அதிலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு அந்த எண்ணெயில் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்படியே நம்ம வேக வச்சாலுமே நல்லா நமக்கு வெந்து வந்துடும். திரும்ப நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்து திரும்ப ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை அப்பப்போ நீங்கள் ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது அதிலே நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி எடுத்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே வதக்கி விட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான சூப்பரான சிக்கன் சுக்கா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் சுக்கா எல்லா குழம்பு வெரைட்டிக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரசம், மிளகா கிள்ளி சாம்பார் வைக்கும் போதெல்லாம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷன். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.